ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அது ஒரு தனிப்பட்ட மனிதன் போல அந்த ஜனங்கள் தோன்றினார்கள். அப்படி அவன் பார்த்த பொழுது ஒரு ஆரோக்கியமான சரீரத்தையோ ஒரு நல்ல சுகபலனான ஒரு சரீரத்தையோ அவன் பார்க்கவில்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை ஒரு வேதனை உள்ள, வீக்கம் உள்ள, சீழுள்ள, ஒரு நிர்பந்தமான, ஒரு பரிதாபமான ஒரு சரீரத்தை அவன் பார்த்தான். எவ்வளவு கொடூரமான ஒரு காட்சி! சபையை இந்த மாலை வேளையில் கர்த்தர் பார்க்கும் பொழுது அது எந்த நிலவரத்தில் காணப்படுகிறது? உன்னுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை உன்னுடைய வாழ்வின் தன்மை, சரீரத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று நேசர் மணவாட்டியை பார்த்து சொல்லுவதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன வார்த்தையை உபயோகிப்பார்? உன்னில் பழுதொன்றும் இல்லை என்ற வார்த்தையா? இல்லாவிட்டால் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை, பரிசுத்தமே இல்லை, வேதனை, ரணம், சீழ், இப்படிப்பட்ட நிலவரம் என்று சொல்ல போகிறாரா? அப்சலோம் எழுத்தின் பிரகாரமாக வெளியரங்கமாக அவன் உச்சந்தலை தொடங்கிய உள்ளங்கால் மட்டும் பழுதில்லாத ஒரு மனுஷன். ஆனால் குணநலன்களோ ரணமாய் மாறி இருந்தது. இந்த மாலை வேளையில் கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலையில் பார்க்கிறார்? உன்னுடைய உச்சந்தலையை பார். உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு விசை கண்ணோக்கி பார். உன்னுடைய சிந்தை கெட்டுப்போன நிலவரத்தில், எண்ணங்கள் கெட்டுப்போன நிலவரத்தில், வாஞ்சைகளும் விருப்பங்களும் நினைவுகளும் கெட்டுப்போன நிலவரத்தில் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற பெயரில் ஜீவிக்கிறாயா? உன்னுடைய முடி, அதில் கூட பரிசுத்தம் தேவை. ஆண்கள் முடியை வளர்ப்பதும் அதிகமாய் வளர்ப்பதும், பெண்கள் மயிரை கத்தரிப்பதும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மயிர் சுருளுக்கு பதிலாக நியாய தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். உனக்கு உள்ளது போல இருக்கட்டுமே. நீ சத்தியத்துக்குள்ளே வந்துட்ட. வயசு கூடினா என்ன, குறைஞ்சா என்ன, முடி நரைச்சா என்ன, கருத்து இருந்தால் என்ன, உன்னை அழகுபடுத்துறதுக்கு நீ டை அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்துக்குள்ளே வந்த பின்பு நீ இதுக்கெல்லாம் மறிச்சிருக்கணுமே. சாயம் பூசுவதற்கு நீ மறிக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய நெற்றி, சோரஸ்திரியின் நெற்றி உனக்கு இருக்கிறதா? உன்னுடைய நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரே ஒரு பட்டம் மாத்திரமே இருக்க வேண்டும். உன் கண்கள் எப்படி இருக்கிறது? உன் கண்கள் நேராய் நோக்குகிறதா? மேட்டிமையான கண்ணா? விபசார மயக்கத்தில் நிறைந்த கண்களா? உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? பாலில் கழுவப்பட்ட கண்களா? புறாக்கண்களுக்கு ஒப்பான கண்களா? எப்பொழுதும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விடக்கூடிய கண்களா? உன்னுடைய செவிகள் எப்படிப்பட்டது? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளா? தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை உனக்குள் நுழைய நீ அனுமதிக்கிறாயா? கெட்ட வார்த்தைகள், அந்நிய மேய்ப்பனுடைய சத்தங்கள், தவறான காரியங்கள் உன்னுடைய செவிக்குள் புகுந்து, உன்னுடைய இருதயத்துக்குள் புகுந்து உன்னை தீட்டுப்படுத்துகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முக ரூபத்தை
எனக்கு காண்பி. உன் முக ரூபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில். ஆனால் அவருடைய முகத்தில் அருள் வீசியது. உன்னுடைய முகத்துக்கு நீ எவ்வளவு அழகுபடுத்துகிறாய், என்னெல்லாம் பூசி பார்க்கிறாய். இந்த முகத்தையா? கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணின முகத்தையா? உன்னுடைய முகத்துக்காக நீ என்னென்ன காரியங்கள் பூசி அழகுபடுத்தினாலும் அவ்வளவு நியாய தீர்ப்புக்கு நேராய் உன்னை கொண்டு போகும். ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறான், ஒவ்வொரு அழகு சாதனங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு. இன்னைக்கு உன் முகத்தில் என்ன க்ரீமு, என்ன பவுடர், என்னெல்லாம் பண்ணுற யோசித்துப்பார். உன்னுடைய முகத்தை நீ எவ்வளோ அழகுபடுத்துகிறாய். உன்னுடைய உதடுகள், உன்னுடைய பற்கள், உன்னுடைய நாவு, உன்னுடைய வாய். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக என்று ஒரு மனிதன் கெஞ்சினான். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி கிளியர் பண்ணிக்கிட்டே வாங்க. உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய முகநாடி ஏன் அடிக்கடி மாறுகிறது? உனக்குள் எரிச்சல் வரும் பொழுது, காயினின் சுபாவம் வரும் பொழுது உன்னை அறியாமலே உன்னுடைய முகநாடி வேறுபடுகிறது. ஏன் பற்களை கடிக்கிறாய்? வேத வசனத்தின்படி ஆவி பிடித்தவன் தான் பற்களை கடிப்பதாக வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. சீயோன் குமாரத்தி கழுத்தை நெரித்து அகந்தையாய் நடந்தாள் என்று சொல்லியிருக்கிறது. உன்னுடைய கழுத்தை நெரிச்சு நடக்கிறியா? உன்னுடைய தொண்டையிலிருந்து புறப்படுகிறவர்கள் பிரேத குழிகளிலிருந்து புறப்படுகிற நாற்றம் வீசுகிறதா வார்த்தைகள்? உன்னுடைய கைகள் சிலுவையில் அறையப்பட்ட கைகளா? எத்தனை பேரை குற்றம் சாட்டுகிறாய்? உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய இருதயம் மகா கேடானதும் மகா திருக்குள்ளதுமாய் மாறி போய்விட்டது. அதிலிருந்து புறப்படுகிறது உன்னை தீட்டுப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. உன்னுடைய எலும்புகளில் ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் எலும்புகளில் வால வயதின் பாவங்கள் குடிபுகுந்து ஆளுகை செய்கிறது. அதனால தான் உனக்கு வயசாகிட்டா கூட பழைய சின்ன வயசில் உள்ள பாவ தொடர்புகள், பாவ பழக்க வழக்கங்கள் உன்னை விட்டு போகாமல் மறுபடியும் நீ எத்தனை வருஷம் விசுவாசியாகி வயசாகி போயிட்டா கூட உன் புத்தியில் மாற்றம் இல்லாததுக்கு ரீசன் எலும்புகளில் ஊறி போன பாவங்கள், வால வயதின் பாவங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன் வயிறை உனக்கு தேவனாய் நீ ஏற்றுக்கொண்டாய். புசிப்பதும் குடிப்பதும் தான் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். உன்னுடைய உட்கார்தலை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார். உன்னுடைய முழங்கால் முடக்க முடிகிறதா? உன்னுடைய கால்கள் எங்கெல்லாம் போகிறது? அலெக்சாண்டர் ஒரு பெண்ணுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். ராஜ்யத்தை ஜெயித்தான். ஆனால் அவளுக்கு முன்பாக அவன் மண்டியிட்டான். அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. நீ தேவனுக்கு முன்பாக மண்டியிட வேண்டிய ஒரு நபர். தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள். உன்னுடைய கால்கள் எங்கெல்லாம் போகிறது? பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்றையா? பாவிகளில் வழியில் நடக்கிறையா? துன்மார்க்கரோடு நீ நடந்து போகிறாயா? பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்றையா? உன்னுடைய ஒவ்வொரு நடைகளையும் கர்த்தர் எண்ணுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிடம். இது கடைசி கூட்டம். இதில் நீ சுத்திகரிக்கப்படலைன்னா நான் அந்த இரத்த பலிக்கு பொறுப்பே கிடையாது. என்னால் முடிஞ்சது, எனக்கு சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, தெரிஞ்சது, நான் கற்றுக்கிட்டது எல்லாம் மேக்சிமம் என்னென்ன சொல்லணுமோ இந்த கூட்டங்களில் சொல்லியாச்சு. இனி நீ விழுந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கடமை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் பழுது ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும்.
இது ஷார்ட்டான ஒரு சுத்திகரிப்பு, ரொம்ப ஷார்ட். டக்கு 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 டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தன் கிளியர் பண்ணிடலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போக உன் மனசாட்சிக்கு தெரியும் உன்னுடைய நடவடிக்கைகள் என்ன, உன்னுடைய சிரிப்பு என்ன, உன்னுடைய கணைக்குதல்கள் என்ன, உன்னுடைய செருமல்கள் என்ன, உன்னுடைய ரகசிய குறியீடுகள் என்ன, எல்லாம் தெய்வத்துக்கு தெரியும். பேலியாளின் மகன் நாகடியம் பேசி திரிகிறான், கண்களால் சைகை காட்டி கைகளால் பேசுகிறான். திரியா வரம் அவனுக்குள்ள உண்டு. ஆமென். பண ஆசை, ஏமாத்துதல், வஞ்சித்தல், வாங்கின காசை திருப்பி கொடுக்காத தன்மை, கொடுக்க முடியாது, கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்காதது. ஏன் கொடுக்கணும்? சொந்தக்காரங்கிட்ட வாங்கினது, நண்பர்கள்ட்ட வாங்கினது, விசுவாசிகள்கிட்ட வாங்கினது எல்லாம் திருப்பி கொடுத்துட்டீங்களா? ஏமாத்தினது, வஞ்சித்தது, ஒவ்வொருத்தரையும் சொத்து சுகம் பணம் எதையாவது ஏமாத்திருக்கீங்களா? அண்ணன் தம்பி சொத்துக்களை லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா? கிஃப்ட்டுங்கிற பேரில் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா? மற்ற குடும்பங்களை கெடுத்திருக்கீங்களா? புருஷனை பற்றி புருஷனை பற்றி மனைவியை பற்றி புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்களா? மற்ற குடும்பங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். காசு வாங்கிட்டு வா, காசு வாங்கிட்டு வான்னு மனைவி வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்களா? மனைவியை அடிச்சீங்களா? எல்லாம் தேவன் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக சகல நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஒரே ஒரு வாய்ப்பு. நீ மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைக்காது, மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. உரமானி அங்கரபா லிபிகதா பலகதரா. ஆமென், ஆமென். ஜீசஸ். Ikhabalabani ankaramina saktu garibiyambani ataybe gabarden labala katidi kadabanam tididi dabanam tida tidam dabanam. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவ சித்தம் இல்லாத எந்த பொருளும் உன் வீட்டில் இருக்க வேண்டாம். அப்படியே உன் வீட்டை திரும்பி பாரு, இங்கே உட்கார்ந்துட்டே திரும்பி பாரு, எந்தெந்த பொருள்லாம் வீட்டில் தேவ சித்தம் இல்லாத பொருள்னு பாரு. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல, நீ வாசம் பண்ணுகிற இடத்துல, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன வீட்டில் செட்டப் பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. இன்னைக்கு 9:30 மணிக்கு உன் வீட்டு சுத்திகரிக்கப்படட்டும். முடிவெடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவர் சரியாய் வேலை செய்வாரானால் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவர் உனக்கு சொல்லி தருவார். யார்கிட்டெல்லாம் ஒப்புரவாகணும்னு உனக்கு ஏவுதல் கிடைக்கும். எதிலெல்லாம் உனக்கு இன்னும் மனசாட்சியில் இடிக்குன்னு உனக்கு தெரியும். ஆமென், ஆமென். தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை தர, தேவனை நோக்கி அபயமிடு. இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அபிநமாங்கர பலங்க சங்கர பினாக தீரமான 11வது சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்து இன்னும் உனக்கு உணர்வு இல்லையா? இன்னும் இருதயம் நொறுங்கலையா? இன்னும் நீ சிலுவை அண்டை வரவில்லையா? இன்னும் உனக்குள்ள ஒரு மாறுதல் வரவில்லையா? இன்னும் உனக்குள்ள ஒரு இருதய நொறுங்குதல் வரவில்லையா?
உன்னோடு ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். முதல் கூட்டத்திலிருந்தே உனக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே தீர்மானித்துக்கொள். யாருடைய பாதங்கள் எல்லாம் கழுவ வேண்டும் என்று தீர்மானித்துக்கொள், முடிவெடுத்துக்கொள். அதுல கொஞ்சம் கூட மாற்றம் வராமல், மதிப்பு மரியாதையை பார்க்காம வசனத்தை மாத்திரம் பார்த்து ஒப்புக்கொடு. நான் அவங்கள கழுவா இவங்கள கழுவான்னு கேட்காத, நீயே போ. அவன் விலகி சென்றாலும் நீ அவனுடைய பாதங்களை கழுவாயாக. உன்னுடைய சுயம் அழிக்கப்படட்டும், சுய கௌரவம் உடைக்கப்படட்டும், சுயம் சாம்பலாய் மாறட்டும். ஒருவேளை நான் மற்றவருடைய பாதங்களை கழுவினால் ஏதோ குற்றவாளியாய் எடுத்து விடுவார்களே என்று அல்ல. இயேசு நமக்காய் குற்றவாளியாய் மாறினார். அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். ஆமென். ஜீசஸ் நேரம் முடிவடைய போகிறது. முற்றிலும் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். ஆமென். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு சொட்டு ரத்தம், இயேசுவின் ரத்தம் உன்மேல் படுமானால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை புனிதமாய் மாறும். கல்வாரி திரு ரத்தம், அந்த விலையேற பெற்ற புண்ணிய ரத்தம், சிலுவையிலே சிந்தின மாசில்லாத ரத்தம் ஒரு துளி உன்மேல் படுமானால் இன்றைக்கு நீ பரிசுத்தமாவாய். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்ன சுத்திகரியும், என் டைம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க என்ன கழுவுங்க, நீங்க உள்ளே வாருங்க, நீர் எனக்கு உள்ளேயும் புறம்பையும் கடந்து வாரும். என்னால ஆனதெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன். ஆவியானவரே நீர் உள்ளே வாரும். Amen, 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 amen. இந்த செக் சர்டிபிகேட் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல உன் பேர் தான் இருக்கும். ஆனா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தரமாட்டான், கிடைக்காது உனக்கு. அதுபோல நீ 99% வந்து நின்றுக்கலாம். அந்த ஒரு சின்ன பாயிண்ட் உன் இருதயத்தில் இடிச்சுக்கிட்டு இருக்க, அதை நீ இப்ப கிளியர் பண்ணாதான் உனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம். உன்னோடு ஒரு ஆவியும் போராடுது, பரிசுத்தாவியும் போராடுது. உன்னை ஒப்பு கொடுக்க சொல்லி ஆவியானவர் போராடுறார். ஒப்பு கொடுக்காத மாதிரி அந்த வல்லமை உன்னோடுக்குள்ள இருந்து சுயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல அந்த வல்லமையை துரத்தி ஆவியானவருக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise Him, praise Him, praise Him. Amen, 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 amen. இந்த கடைசி சான்ஸை நீ பயன்படுத்து.
உன் முக சாயலே மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உரமானியா லாபஹபினாபானா நமனகதிடகடபகதிடமானியா உரமாஹிமினா மாராபாபானிமானாபாரா. Hallelujah. Oh my God. Praise you, God. Lihi minama niangare binamara. Inamangara biava leva hevenava. Praise you, God. Praise you, God. Praise you, God. Hallelujah. Uri mana mangara bala bakara bakatuda bala karabala katuda. Amen. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்யுவே. ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்யுவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இமாமா மானியா கரேபே ஹபிபி கபானாய். Bala 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 bala. Bala 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 bina bala bala. Amen. 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 யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பஸ்கா பண்டிகை நேரத்துக்கு முன்பாக
அந்த பஸ்கா பண்டிகை சமீபித்து வரும் பொழுது இயேசு செய்த ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய பஸ்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாளைக்கு இந்த பஸ்காவை என்ன செய்ய போகிறோம்? நம்ம நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? ருசி பார்க்க போகிறோம். பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. இயேசு அப்பொழுது எங்கே போனார்? எருசலேமுக்கு போனார். எருசலேமுக்கு போனது மாத்திரமல்ல, அங்கே எந்த இடத்துக்கு போனார்? தேவாலயத்துக்குள் போனார். இயேசு அநேக தரம் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப் டைச் பண்ணுறாரு. பிடிபடுவதற்கு முன்பாக பஸ்கா பண்டிகை அந்த நேரத்தில் அவர் உள்ளே போனார். அதுக்கு முன்னால் அவர் போகும் பொழுதும் இந்த அனுபவங்கள் இருந்தது. எது? ஆடு மாடு விற்றுக்கிட்டு இருந்தாங்க, புறா விற்றுக்கிட்டு இருந்தாங்க, காசு கடைக்காரன் இருந்தான், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவர் பொறுமையோடு அதை ஒதுக்கிடுவாங்க, விட்டுருவாங்க, இந்த தொழிலை நிறுத்திடுவாங்க அப்படின்லாம் அவர் என்ன செய்தார்? எதிர்பார்த்தார். நீங்கள் இந்த அந்தோனியார் கோயில், ஆர்சி கோயிலுக்கெல்லாம், நான் புளியம்பட்டியில் ஒரு அந்தோனியார் கோயில் இருக்குது, அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் அங்கேயே விற்றுட்ருப்பாங்க, எல்லாமே அங்கேயே விற்கும், புறாலாம் அங்கேயே விற்கும். வாங்கி நீங்கள் கொண்டு போய் காணிக்கை செலுத்திட்டீங்கன்னா அது பறந்து திருப்பி எங்கேயே போய் செட்டில் ஆகிடும். எங்கே போயிடும்? அதே கடைக்காரன்ட்டே போய் செட்டில் ஆகிடும். திருப்பி அதை விற்பான், அவங்க கொண்டு போய் விடுவாங்க. அது 3:10. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் அந்த ஆலயம். இந்த எருசலேமுக்குள் வந்த இயேசு, எருசலேம் சபையை காண்பிக்கிறது, தேவனுடைய ஆலயம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் காண்பிக்கிறது. இந்த தனிப்பட்ட ஆலயமாகிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இயேசு வர வேண்டும். ஆனால் சில சர்ச்சில் சில ஆவிக்குரிய மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? கதவு இறுக்கி பூட்டி வச்சிடறாங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இதோ வாசற்படியில் என்று என்ன செய்கிறேன், 11 கூட்டத்தில் தட்டுறாரு. இன்னும் ஒப்பு கொடுக்காத விசுவாசியும் இருக்கிறான். 11 கூட்டத்திலையும் டக்கு 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 டக்குன்னு தட்டுறாரு 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 தட்டுறாரு. யார் திறக்கிறா? யார் திறக்கிறது? வாசற்படியில் நின்று நான் என்ன செய்கிறேன்? தட்டுகிறேன். உள்ள ஆள் இருக்கு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். எங்க வெளியிருந்து வந்து திறக்கணுமா, உள்ள இருந்து வந்து திறக்கணுமா? உள்ள இருந்து திறக்கணும். உள்ளதானே நீ பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற. உன்னுடைய ஜீவியத்திலையும் ஊழியத்திலையும் கர்த்தர் வரவிடாம, உன்னுடைய பேச்சிலையும் நினைவுகளையும் தெய்வீகம் வரவிடாம, உன்னுடைய குடும்பத்திலையும் உன்னுடைய கையின் பிரயாசங்களையும் தேவனை வரவிடாம, உன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில தேவனை உள்ள விடாம நீ என்ன செஞ்சிருக்க? உள்ள லாக் பண்ணி வச்சிருக்கிறிய. அவர் எருசலேமுக்கு போய் அங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனார். உள்ள போனா ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சாங்க? ஆடு வித்துட்டு இருந்தான். அடுத்த ஸ்டெப்பு போனா எது வித்துட்டு இருக்கான்? மாடு வித்துட்டு இருக்கிறான். அடுத்த ஸ்டெப்புக்கு போனா எது வித்துட்டு இருக்கான்? புறா வித்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போனா யார் உட்காந்துருக்கா? காசுக்காரன் உட்காந்துருக்கிறான். அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். என்னடா இது, சர்ச்சுக்குள்ள எத்தனை இருக்கு? 4 குரூப் இருக்கு. அப்படியே நடந்து வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். 13, 14. தேவாலயத்தில் இன்னொரு குரூப் உட்கார்ந்துட்டு இருக்கு. இது யாரு? இது யாரு? குருடரும். இந்த 6 பேரும் உள்ள உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? இந்த 6 பேரும் உள்ள உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? சபை மாதிரி இருக்குமா? ஒரு விசுவாசி மாதிரி இருப்பானா? சொல்லுங்க. என்ன நடக்கும்? இதே அனுபவம் வேற சுவிசேஷத்தில் இருக்கா? லூக்கா 19:46 வாசிங்க. ஆசனங்களை கவிழ்த்தார். அதான் மெயின் சப்ஜெக்ட். என்ன செஞ்சாரு? துரத்தி விடுறது மாத்திரமல்ல, புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்தார். என்னெல்லாம் இருக்கு? ஆடு, மாடு, புறா, அடுத்து காசு கடைக்காரன், அடுத்து ஆசனம் போட்டு ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கு 5, அடுத்து குருடர், சப்பானி. இந்த 7 இருந்தால் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும்? ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ இந்த 7 தன்மை இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? ஒரு குழந்தைன்னு சொன்னால் 2 கண் இருக்கணும், 2 காது இருக்கணும்,
அப்படி தானே? 2 கண்ணு இல்லை. அடுத்து என்னது? குருடரும் சப்பானி. 2 காலும் இல்லை. இப்படி இருந்தால் அந்த தாய் தகப்பனுக்கு என்ன வருத்தம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. முதலாவது, இது கடைசி கூட்டம், லாஸ்ட் டைம் தான் ஏசு தேவாலயத்துக்குள்ளே வந்த டயத்தில் தான் இந்த வேலையை செஞ்சார். அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்து அதை பார்த்து வெறுத்து நொந்து எப்படியாவது சரியாக்கிடுவாங்களான்னு. இதுக்கு மேலே இனி அவர் எங்கே போகணும்? அடிபட்டு பரலவத்துக்கு போகணும். இனிமே சான்ஸ் கிடையாது. நேராக வந்தார், கைத்தினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணார், சர்ன்னு உள்ளே வந்துட்டார். 10 கூட்டம் பார்த்தாச்சு, இனி 16வது கூட்டம் இது. இனி சவுக்கு எடுத்தால் தான் என்ன செய்யும்? காரியமாகும். உடனே இனிமேல் ஸ்டைலெல்லாம் சுற்றி இருக்க போனால் காரியம் உதவாது. கரெக்டாக கிளியர் பண்ணணும். இந்த கடைசி கூட்டத்தில் இந்த 7 பாயிண்ட்டு உனக்குள்ள கிளியராக வெளியே வரணும். ஃபஸ்ட்டு ஆடு, அப்படி தானே? ஃபஸ்ட்டு எதை விற்றான்? ஆடு விற்றான். கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்கள், சாந்தம், மனத்தாழ்மை, 2ஐயும் வித்தாச்சா? முதல்ல எதை வித்தாச்சு? எதை வித்துட்டு இருந்தான்? ஆடு வித்துட்டு இருந்தாங்களாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவர், அப்படி தானே? அவர் என்ன சொல்றார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாத ஆட்டை போல் இருக்கிறேன். இந்த சுபாவத்தை வித்தாச்சு. வித்துக்கிட்டு இருக்கான், சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஆல்ரெடி சேல்ஸ் போயிட்டு இருக்கு. சாந்தமே கிடையாது, வித்தாச்சு. மனத்தாழ்மையே வித்தாச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தரையிலே உட்காந்துக்குவான், ரோட்டில் கூட உட்காந்துக்குவான், அப்படியே கீழே உட்காந்துக்குவான், ரொம்ப பவ்யமாக உட்காந்துக்குவான். இப்போ சேரில் உட்கார சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். சொல்லட்டும், உங்களை யாரையும் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, சாரி, புரிகிறதுல வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு உனக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருக்கு. இன்னைக்கு மதிப்பு மரியாதையை நீ தேடிட்டேனாலே எதை வித்துட்டேன்னு அர்த்தம்? எது போயிருச்சு? ஆடு போயிருச்சு. 2வது மாடு, பலன், பாடுபடக்கூடிய சிந்தை. இன்னைக்கு உனக்கு பாடுபட முடியாது. சர்ச்சில் ஒரு வேலை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதில் நின்று பாடுபடுற மாதிரி இருக்கு? அடையாப்பா என்னத்தையா மண்ணுக்குன்னு நல்லா சொல்லிடுவாங்க போட்டிருக்கு, சோத்திரம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடி போயிடுறது. வீட்லேயே உன்னால் பாடுபட முடியுதா? உன் வீட்டில் உன்னுடைய சொந்த பிஸ்னஸில் உன்னால் பாடுபட முடியுதா? பாடுபடக்கூடிய சிந்தை இருக்கா? அதுக்கும் ஒரு வேலையாளை வச்சு தான் நம்ம பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். அப்படி தானே? கரெக்ட் தானே? ஒரு அம்மா காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போச்சான். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெறுத்து போய் வந்துச்சான். சுற்றி முடிச்சுட்டு வந்து அவ்வளோதான், எப்பா இன்னைக்கு ஃபுல்லாக வாக்கிங் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வந்த உடனே ஹீட்டரில் தண்ணி போட்டாங்க, குளித்தாங்க, அவங்களுக்கு வேலைக்கு ஆள் இருந்துச்சு, சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, பகல் முழுசும் தூங்கிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட்டு. ஒவ்வொரு வேலைக்கும் யார் இருந்தா? ஆள் இருந்துச்சு. அப்போ ஒரு ஆள் வந்து கேட்டுச்சான், காலையில் எதுக்கு வாக்கிங் போனேன்னு? சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாக்கிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ என்ன செஞ்சுருக்கலாம்? வீட்டில் உள்ள வேலையை செஞ்சால் உனக்கு எக்ஸசைஸ் என்ன செஞ்சுருக்கோம்? நீ கரெக்டாக 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஆவியில் நிறைஞ்சு பாரு, உனக்கு வாக்கிங்க வேண்டாம், சுகரும் வராது, டைப்ராய்டு ஒன்றுமே வராது, எல்லாம் தெளிவாக இருக்குங்க, வியாதியே வராது. நரிக்கிறவன் ரோட்டில் அது வாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி தானே? கரெக்டா? நீ மாடை வித்துட்ட. ஆரம்ப காலத்தில் நீ எவ்வளோ பாடுபட்டாள்? நடந்து ஓடி பாடுபட்டு இன்னொருத்தனை சம்பளம் வச்சு அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணுமே, நம்மளே கஷ்டப்படுவோம் அப்படின்லாம் நீ சிறுக பாடுபட்டு சம்பாதிச்சது தான் இந்த வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேற்றத்தை கொண்டு. இப்போ பாடுபடுற சிந்தை இருக்கா? கர்த்தருக்கு தாங்க பாடுபடல, உன் குடும்பத்துக்காவது பாடுபடு. சரீரத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு 1 பேதுரு 4:1-2 அந்த வார்த்தையில் நீங்கள் பாருங்கள், நல்லா படிச்சுப்பார். பாவம், நான் பிரசங்கம் பண்ணுறேன், பாவம் இல்லாத வாழ்க்கையில் போகணும்னா உன் சரீரத்தில் நீ என்ன செய்யணும்? பாடுகளுக்கு உட்படுத்தணும். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், நொறுக்க சித்தம் கொண்டார். கஷ்டப்பட்டு வேலையை செய்ய வேர்த்து விறுவிறுத்து போவோம். ஏன் வியாதி வருது? உனக்கு பாடுபடக்கூடிய சிந்தை இன்னைக்கு போயிருச்சு. 1. 2வது. 3வது, ஆடு விற்கிறவனையும் மாடு விற்கிறவனையும் துரத்தினாராம். புறா விற்கிறவனை மாத்திரம் சொன்னாராம், நீ எடுத்துட்டு போயிரு,
தயவு செய்து சொன்னாரா அப்படி? அதை துரத்தில் என்ன செஞ்சார்? இதை எடுத்துகிட்டு போயிரு. நான் துரத்த இதை கூடாது, நீ என்ன செஞ்சிரு, இதை எடுத்துகிட்டு போ, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போ. அப்படின்னு என்ன? கபடற்ற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியின் நிறைவான ஒரு வாழ்க்கை. புறா பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டம். இன்னொன்று கபடில்லாத வாழ்க்கை. நீ வரும்போது எவ்வளவு சூதுவாது இல்லாமல் வெகுளித்தனமாக சபையில் வந்து சேர்ந்த, இன்னைக்கு உனக்குள்ள என்ன தந்திரம், என்ன ஏமாத்து. அப்பா ஊழியக்கார்ட்டியே இந்த போர்டு போடுற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியக்காரன் உங்களை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வாழ்ந்துட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அப்படிதானே? பாவிகள் பவுல் சொல்கிறான், பாவிகளில் பிரதான பாவி யாரு? யாரு? பவுல். அதுக்கு பிறகுதான் சபை. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப கன்னிங்காக மாறிட்டோம். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில், நம்முடைய எல்லாவற்றிலையும் இன்னைக்கு நமக்கு ஏமாற்று வித்தை கற்றுக்கிட்டோம். இப்படி இருந்தால் தான் இனிமேல் உலகத்தில் முன்னேற முடியும் அப்படிங்கிற லைஃப்பில் தான் நீ வந்திருக்கே தவிர, இப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியுங்கிற அறிவு என்ன செய்யலை, இன்னும் உனக்கு தோன்றலை. இப்போ பரிசுத்தாவியே வித்துடுற, கபடற்ற ஜீவியத்தை நீ வித்துட்ட. 4வது யார் இருந்தா? உட்காந்துருந்து யாரு? காசு கடைக்காரன். காசு கடைக்காரன் யாரு? வட்டிக்கு விடுறவனா வாங்குறவனா? காசு கடைக்காரன் என்ன யாரு? வட்டி பார்ட்டிகள் தான். வட்டிக்கு விடுறீங்களா? சரியான சொல்ல போனால் வட்டிக்கு விடுறதும் தப்பு, வட்டிக்கு வாங்குறது. லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு. வட்டிக்கு விடுறீங்களா? அப்படியே கேட்கும்போது தான் யோசிக்கிறாங்க, விட்டுருக்கோமா? ஒரு சிலருக்கு ஒரு ஆறுதல், எல்லாரும் 10 பைசாக்கு வாங்குறான், நான் 3 பைசா தான் வாங்குறேன். இல்லை பேங்க் வட்டி தான் வாங்குறேன், 1%. நெகேமியா சொல்கிறான், 100க்கு 1 வாங்கினா அவனை கர்த்தர் உதவி போடுவாராகன்றான். முடிஞ்சு போச்சா? 100க்கு 1 வாங்கினாலே அவன் என்ன செய்யணும்? உதறின்ட்டார். அவன் தேசத்திலிருந்து ஜனத்திலிருந்து உதறி போட கடவன். நான் பிரசங்கம் பண்ணலன்னு பண்ணியிருக்கேன். நெகேமியா 5:13. 11 கடைசியும் சொன்னாதான், 100க்கு 1 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனுஷனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலுமிருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க எல்லாரும்? ஆமே. வட்டிக்கு விடுறது எவ்வளோ காரியங்களை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. 1 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, ஒன்றும் தெரியாத மாதிரி. பாஸ்டர்கிட்ட மட்டும் சொல்லிடாத வட்டிக்கு விட்டேன்னு சொல்லி. நான் என்ன வட்டி வாங்கி ஓன்றது, நான் வட்டி வாங்கிட போகிறேன்னா? நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் வட்டிக்கு விடுறாங்க, சம்பாதிக்கிறான். இங்கே இருக்கான்னு தெரில, இருப்பாங்க. பொன்னாரில் இருக்கிறான் விசுவாசி, வட்டிக்கு விடுறது. நான் போகும்போது சொன்னாங்க வட்டிக்கு விடுறாருன்னு, நான் ஒன்றும் கண்டுக்கல. சரி, அந்த ஆள் போல் புத்தி பழைய விசுவாசி, இத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டு அவனுக்கு என்ன செய்யலை, மண்டையில் ஏறலாம். அவனை போய் நம்ம என்ன சொல்கிறதுன்னு விட்டேன். திடீர்னு ஒரு நாள் வந்தார், ஐயா ஒரு 1.5 லட்சம் ஒருத்தன் ஏமாற்றிட்டான், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. சரியாக அன்னைக்கு பிடிச்ச ஒரு ஆப்ரேஷன். அதனால் நான் இது வரைக்கும் ஆபோஜனமே எடுக்கலைன்னு. நீ எடுத்து என்ன பிரயோஜனம்? கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்காரர் வந்து பண ஆசையில் அலைகிற அந்த ஆள் வயசான காலத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு சாக போகிற நேரத்தில் பரலோகத்துக்கு போகணும், கவனமாக இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டேன். நேரடியாக கூப்பிட்டு சொல்லிட்டேன். நீ வந்து மொத்தமாக வட்டி வாங்கின, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின, அதை மொத்தமாக இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். அப்படி தானே? உண்மை தானே? இங்கே 20 பைசா 40 பைசா 10 காசு வட்டி 100க்கு 10 ரூபான்னு வாங்குறது விசுவாசிகள்கிட்டயே வாங்குறது. வாங்கினதை இன்னொருத்தன் கார் வாங்கி தரேன், 1 லட்ச ரூபாய்க்கு உனக்கு கார் வாங்கி தரேன்னா இவர் உடனே கொடுத்தாரு. அவன் காரும் கொடுக்கல, காசும் கொடுக்கல, போயிட்டான். அவன் பின்னாலே அலைஞ்சி அவங்க கூட சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் போலீஸ் கேஸுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி என்னெல்லாமோ பண்ணி அவனாவது காசு தர்றதாவது அவன் இவரை தண்ணி காட்டி எடுத்துட்டான்.
இவர் அவன் பின்னால் சுற்றி 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 ராபோஜனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவருக்கா மனசாட்சியில் ஒரு இடிப்பு, அந்த காசு வந்தப்பறம் தான் எல்லாம் கிளியர் பண்ணணும். அவன் வந்துட்டான் என்னையை தேடி, உங்கள் சர்ச்சு மெம்பரு இவ்வளோ தான் கொடுத்தாரு, ஆனால் இவ்வளோ கொடுத்தேன்னு பொய் வர சொல்கிறான், வட்டி பயங்கரமாக கேட்குறான், என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். வட்டி வாங்குறது உங்களுடைய ஜீவியத்தில் இது இருக்கா? நாங்கள் வட்டிலாம் வாங்குறது இல்லைங்க, கொடுத்து வச்சுருக்குறோம் ஒரு சிலர்கிட்ட, அவங்க மாதம் மாதம் அதுக்கு பதில் ஏதோ தர்றாங்க. இது என்னது? டிப்ஸா? எல்லாம் வட்டி தான். 10 காசு லஞ்சம் வாங்கினாலும் அதுக்கு பேர் என்னது? லஞ்சம். ஒரு அம்மாட்ட லஞ்சம் கொடுத்தாங்க ஒருத்தங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, லஞ்சம் கொடுத்தா தான் நான் வாங்குவேன், இல்லைன்னா உனக்கு அந்த சர்டிஃபிகேட்டை தரமாட்டேன். அவன் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே சொன்னான், இதை அப்படியே வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ இதை அப்படி இது கொடி காசு தான் உன்ட்ட வாங்கினேன்னுச்சான். நீங்கள் படிச்சிருப்பீங்க, புக்கில் வந்துச்சு. அப்படி அதை கொடுக்குறதையும் திருப்பி பிடிச்சி வச்சுருக்கான். அப்போ பரலோகத்தின் தேவன் நீ கொடுக்கறது வாங்குறது எல்லாத்தையும் நெஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப கிளியராக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பழவேற்காட்டில் இருந்தேன், மெட்ராஸில். ஒரு ஆள் வட்டியை வாங்கிட்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டாரு 1500 ரூபா. என்னடா திடீர்னு 70,000 1500 காணிக்க கொடுக்குறாருன்னு வாங்கி ஒரு 2-3 மாதம் கழித்து எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, இந்த ஆள் வட்டிக்கு வாங்குறாரு, பிள்ளைங்கள்லாம் ஊழியத்தில் இருக்குது, ஃபைத்தமுக்கு அடுத்த வீடு, இந்த ஆள் வட்டிக்கு வாங்குறாங்க. நான் சொன்னேன், சே ஃபைத்தமில் 4 மணி ஜெபம் நடக்காட்டா கூட அந்த ஆள் என்ன செய்வேன், கரெக்டாக 4 மணிக்கு உட்காந்து துவைக்கிடுவான். அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் என்னத்தையோ பாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அல்ல நான் சொன்னேன், அதெல்லாம் தேவனுடைய மனுஷன், நல்ல மனுஷன். இல்லைங்க அவர் வட்டி வாங்குறாருங்க, அடித்து சொல்கிறோம், வட்டி வாங்குறாரு, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறார். நான் உடனே ஒரு நாள் மெல்ல பேச்சு வார்த்தையில் கேட்டேன், அதான் பாஸ்டர் அன்றைக்கி 1500 ரூபா கொடுத்தேன்ல. என்னவா? வட்டி வாங்கினா பாவங்கிறது தெரியுது, அவன்கிட்ட வட்டி வாங்கலைன்னா அவன் காசையே திரும்பி தர மாட்டானா, அதனால் இதை வாங்கி எதுக்கு கொடுக்குறாரு? ஊழியத்துக்கு. இது என்ன திருட்டுத்தனத்துலேயும் வட்டியிலையும் காணிக்க? வேசியின் பணயமும் நாயின் கிரயமும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ரெண்டு காசாக இருந்தால் அதை தேவனை ஆசீர்வதிப்பார். ஏமாற்றி மாமியாரை ஏமாற்றி மாமனாரை ஏமாற்றி சொத்தை ஏமாற்றி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி சண்டை போட்டு வேண்டாம். வரதட்சணையிலலாம் காணிக்க என்ன செய்யக்கூடாது? ஒரு சில சபையில் வரதட்சணையில் காணிக்க கொடுக்குறான், அதை வாங்கிட்டு தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆசீர்வதிச்சாருங்கிறான். தப்பு. கௌரி வாங்குறதே தப்பு, இதில் வேறு வரதட்சணை வாங்குறதுல இருக்கான். இதில் வேறு தசமபாகம். ரொம்ப பியூர் உண்மையான பக்திமான் இவர். இந்த தொழிலெலாம் நிப்பாட்டுங்க. 4வது 5வது ஆசனம் போட்டு உட்காந்துட்டாங்க. இவங்கெல்லாம் சேர் போட்டு இணைஞ்சாச்சு, சிங்காசனம் போட்டு அமர்ந்துட்டான் உனக்குள்ள இந்த ஆவிகள் எல்லாம். புறா விற்கிறவர்களுடைய ஆசனம். புறாவை விற்கிறது மாத்திரம் இல்லை, இவர் சேர் போட்டு எங்கே உட்காந்தாச்சு? ஏலி தேவனுடைய ஆலயத்தில் ஆசனம் போட்டு உட்காந்தான். ஒருத்தன் சொன்னான், ஐயா தேவனுடைய பெட்டி புடி போட்டுட்டு வச்சுன்னா, அப்படியும் மல்லாக்க விழுந்தான். அதோட அவன் கதை முடிஞ்சிச்சு, செத்து போயிட்டான். உனக்குள்ள ஆசனம் போட்டு யார் உட்காரணும்? தேவன் உட்காரணும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரமா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறாய். வாசிங்க சீக்கிரம். 2:13. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்காங்க. இவன் வீடு எங்கே தான் இருக்கு? இவன் எங்கே குடியிருக்கிறான்? இவன் குடியிருக்கிற இடத்துல யார் இருக்கிறா? சிங்காசனம் போட்டு சாத்தான் உட்காந்துருக்கிறான். அவன் வீட்டில் தேவனுக்கு சிங்காசனம் கிடையாது. யாருக்கு தான் சிங்காசனம் இருக்கு? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? குடியிருக்கிற. ஆசனம் பிசாசெல்லாம் கவிழ்த்தணும். இன்னும் ஒரு டைம் தர்றேன். உனக்குள்ளே இருக்கிற எல்லா ஆவியும் என்ன செய்யணும்? நீயே ஆண்டவர் உள்ள விட்டா நான் போதும், தூக்கி எரிஞ்சிடுவார். புறாவிக்களுடைய ஆசனங்களை கவிழ்த்தார். அடுத்து யாரு? இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்தா தேவனுடைய ஆலயத்தில் ஃபுல்லாக யார் உட்காந்துருக்கான்? விசுவாசியா ஊழியக்காரனா? உட்காந்துருக்கிறதுலாம் யாரு? குருடர். தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கவங்களாம் யாரு? குருடன். அடுத்து இன்னொரு குரூப்பை பார்த்தா அவன் நடக்க முடியாது, அவன்லாம் யாரு? சப்பானி. இது எதை காண்பிக்குது? உனக்குள்ள இருக்கிற தரிசனம், வெளிப்படுத்தல், தெய்வீக காரியங்கள் எல்லாம் நெஞ்சிருச்சு. உன்னுடைய வெளிச்சமெல்லாம் மங்கி போயிடுச்சு.
உன் கண்களெல்லாம் இருள் அடைஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் கண்ணை மூடினா தரிசனம், பரலோகத்தை பார்த்தேன், தேவதூதரை பார்த்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், அதை காட்டினார், இதை காட்டினார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். ஐயோ, உன் துவக்க காலம் எவ்வளவு பிரகாசமாக்கப்பட்ட ஒரு காலம். கர்த்தர் உன்ட்ட எவ்வளோ அருமையாக பேசினார். இன்னைக்கு கண்ணை மூடி மூடி பார்க்குற தரிசனமா வெளிப்பாடா ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் இணைஞ்சிருச்சு, மனக்கண்கள் குருடா போச்சு. அடுத்து யாரு? குருடரும் சப்பானி. பிரசங்கம் கேட்கத்தான் செய்கிறோமே தவிர நடக்கிறதே இல்லையா? பிரசங்கத்தின்படி நடந்திருந்தா நம்மள இப்போ எங்கே இருப்போம்? சியோனில் இருப்போம், எருசலேமில் இருப்போம். அப்படி தானே? கரெக்ட் தானே? எவ்வளவு பிரசங்கம். நியாய தீர்ப்பில் நீ மாட்டிக்கிட்ட, சிபிஎம் காரன் தான் தொலைஞ்சான். நியாய தீர்ப்புக்கு தப்பி கிப்பி பரலோகத்துக்கு போயிட்டேன்னா நீ தப்பிட்ட. இல்லை, நீ சிக்கிட்ட வருகையில் போகாம கைவிடப்பட்டேன்னா பாதாளத்தில் இருக்கிற ஆள் ஃபுல்லாக யார் தான்? சிபிஎம் காரன் தான். உண்மை தானே? ஒருத்தன் பாதாளத்துக்கு போனானா, அவன் தெருவில் உள்ள விசுவாசி நின்றுட்டு இருந்தானா, ஐயா நரகத்தில், பாதாளம் இல்லை நரகத்தில். ஐயா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, என்ன நீங்கள் என்ன மாதிரி ஜெபம் பண்ணீங்க, எங்கள் தெருவிலேயே நீங்கள் தானே விசுவாசின்னு. கொஞ்சம் அமைதியாரு, நம்ம சர்ச்சில் உள்ள முக்கியமான ஆள் கீழே உட்காந்துருக்காரு. அடுத்து கீழே போய், என்ன ஐயா நான் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறேன், நான் தான் ஏதோ உலகத்தில் இருக்கும் பொழுதும் உருப்படி இல்லை, சபைக்கு வந்து என்ன செய்யலை, உருப்படியா இல்லை, நான் இங்கே தான் வந்திருக்கிறேன்னு சொன்னால், இல்லை இல்லை நம்ம சர்ச்சு பிரதரை கீழே தான் இருக்கிறாரு, அவசரப்படாமல் கீழே போய் பாருங்க, இது நான் உங்களுக்காக மாத்துறேன். அது நம்ம ஆளுங்க வேறு மாதிரி சொல்லுவான். கோயில் குட்டியார் இருப்பார், அடுத்து உபதேசியார் இருப்பார், அடுத்து யார் இருப்பார்? ரெவரண்ட் இருப்பார், அடுத்து பிஷப் இருப்பார், இப்படி வருவிச்சா லாஸ்ட்டில் போப்பு இருப்பார்னு சொல்லி கொடுப்பான். இதை நம்ம ஏன் மற்றவனை பேசணும், நம்மளை பார்ப்போம். இப்படி தேடி தேடி போனால் கடைசியில் இருக்கிற ஆள் மேக்சிமம் எங்கே தான் இருக்கான்? இவனுக்கு தெரிஞ்ச அவ்வளோ வரை இங்கே தான் இருந்தான். அதே மாதிரி சத்தியத்தை கேட்குறோம், 1% சென்டம் தான் அடிக்க முடியல, அட்லீஸ்ட் 1%. ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்டெப் எடுத்து வை பரலோகத்தை நோக்கி. உனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவ நாட்கள் முடியும் போது நீ பரலோகத்தில் என்ன செய்வ? அடி எடுத்து வைப்ப. இன்னைக்கு சத்தியத்தை கேட்குறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் படி நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை. 40 வருஷமாக ஒரு சப்பானியாக ஒருத்தர் இருந்தான், ஏசு அவனை நடக்க வச்சார். இது வரைக்கும் உனக்கு நடக்க முடியலையா? இன்னைக்காவது நீ ஒப்பு கொடு, கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? நடக்க வைப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ உட்காந்து, நானும் உட்காந்து, எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கதறி, எல்லாம் பைபிளுக்கு இப்படிலாம் ஓரம் தூக்கி வைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போடுங்க. கால் ஒடிஞ்சா பரவாயில்ல, ஃபாஸ்டிங்கில் செத்து விழுந்ததுனால மகிமையான அடக்கம் பண்ணலாம். அப்படி தானே? நீ இயேசுவின் உயிர்த்தெழுதலில் உயிரோடு எழுப்பப்படுவாய். யாக்கோபு தேவனுடைய சமூகத்தை விட்டு எழும்பும்போது அவன் காலெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? தொடை சந்து சுலுக்கிச்சு. அப்படி நொண்டி நொண்டி நடந்து வந்தான். ஆனால் முகத்தில் ஒரு பிரகாசம். என்னை கர்த்தர் நெஞ்சிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமாம், நான் என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். இனிமேல் சுத்தியிருப்புக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு கிடைச்ச இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நீ ஒருவேளை இது வரைக்கும் கூட்டத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். அதுக்கு பல காரணங்களை நீ சொல்லலாம், நியாயமான காரணங்களாய் கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் கண்ணை மூடி முழங்கால் போட்டு, நம்முடைய ஜீவியத்தில் இருந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் எங்கே விட்டோம்? நமக்குள்ள தேவன் கொடுத்த அந்த பாடுபடக்கூடிய அந்த சிந்தை எங்கே போய்விட்டது? நமக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தாவியின் ஜீவன், அந்த அபிஷேகத்தின் நிறைவு எங்கே போய்விட்டது? அந்த கபடற்ற வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை எங்கே போய்விட்டது? ஏன் நம்முடைய பணமெல்லாம் வட்டி கொடுத்து நீ ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் சபிக்கப்பட்டவனாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போய்விட்டாய். பணத்தை உனக்கு வட்டிக்கு விடுவதற்காக கர்த்தர் கொடுத்தார். யோசித்து பார், உனக்குள்ள யார் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது? பணமா, பொருளா, பெண்ணா, ஆனா, உலகமா, ஐஸ்வர்யமா, சாத்தானா? யார் சிங்காசனம் போட்டிருக்கிறாரு? தேவன் சிங்காசனம் போட வேண்டும். அந்த சிங்காசனத்தில் இன்னொருத்தனுக்கு இடம் கொடுக்க கூடாது. எவ்வளவு மகிமையான தரிசனம் வெளிப்பாடும் உள்ள ஆரம்பகால வாழ்க்கை இன்றைக்கு ஏன் குருட்டுத்தன்மையில் போய்விட்டாய்? இந்த சத்தியத்தில் நடக்கிறதுக்காக எவ்வளவு வாஞ்சையோடு ஓடி வந்த காலங்கள் போய் இன்றைக்கு நீ ஏன் சப்பானியாய் மாறி போய்விட்டாய்?
இதோ கர்த்தர் சபைக்குள்ளே வந்து தேவனுடைய ஆலயமாகிய உனக்குள்ள அவர் கடந்து வருகிறார். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். இனிமே கண்ணையே திறக்காத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி கூக்குரலிடுவோம். ஆமென். இதுவரை நமக்கு மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிற அந்த சுவர் இப்பொழுது உடைக்கப்பட போகிறது. உன்னுடைய அறிக்கையின் மூலமாய் அந்த பகையாக நின்ற சுவர், நடுச்சுவர், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்களில் யாராவது இந்த 7 அனுபவங்களையும் நான் அறிக்கை செய்து விட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற நான் விரும்புகிறேன் என்று சொல்வீரானால், தானியேல் சபையின் நடுவே எழும்பி நின்று அறிக்கையிட்டது போல தேவ சந்நிதியில் ஒரு வாய்ப்பு எழும்பி அறிக்கையிடலாம். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆரம்ப காலத்தில் எனக்குள் மறைந்திருந்த அந்த சாந்தத்தையும் மனத்தன் தாழ்மையையும் நான் விட்டுவிட்டேன். கர்த்தருக்காய் பாடுபட வேண்டும் என்கிற அந்த வெறித்தனம் எனக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு நான் அவைகளை இழந்து போய் சுகபோக வாழ்வில் நான் விழுந்து போய்விட்டேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் ஒரு நிறைவு இருந்தது. என்னையே கட்டுப்படுத்த முடியாத அளவு ஆவியில் நிரப்பப்பட்டு நான் கபடற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தவன். இன்றைக்கு நான் அதை இழந்து போய் நிலவரத்தில் இருக்கிறேன். என்னுடைய பணத்தை என்னுடைய சுய இஷ்டப்படி நான் இஷ்டத்துக்கு செலவழித்து எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் அலட்சியம் பண்ணினேன். எனக்குள்ள தேவன் வீற்றிருக்க வேண்டிய இடத்தில் நான் வேறு ஒரு காரியத்துக்கு சிங்காசனத்தை போட்டு கொடுத்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய தரிசனம் மங்கி போய் இந்த சத்தியத்தின்படி நடக்க முடியுமா என்கிற ஒரு நிர்பந்த கேள்விக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்புங்கள். உனக்குள்ளே இயேசு சவுக்கோடு பிரவேசித்திருக்கிறாரா இல்லையா என்பதை உன்னுடைய அறிக்கையிலேயே கண்டுபிடித்து விடலாம். ஏன் எழும்ப முடியல? உள்ள இயேசு வரலையா? இனி என்னைக்கு வரப்போகிறார்? ஆமென். பிசாசின் சிங்காசனங்களை அறிக்கையின் மூலமாய் கவிழ்த்து விடுங்கள். அவனை எழும்புன்னு சொன்னா எழும்ப மாட்டான். ஆமென். போ என்று சொன்னால் போக மாட்டான். நீ இப்பொழுது அவனுடைய ஆசனங்களை நீயே கவிழ்த்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவருடைய ஆசனங்களை கவிழ்த்தார். ஹல்லேலூயா. இனிமேல் சாத்தான் உனக்குள்ள சிங்காசனம் போடவே கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு சத்துருவுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பின் நாள். உன்னை ஆட்கொண்டிருந்த வல்லமைக்கு இன்றைக்கு ஒரு சவுக்கடி விழ போகிறது. ஆமென், ஆமென். உன் குடும்பத்தை ஆட்டுவித்த சக்திக்கு இன்றைக்கு தேவன் ஆணி அடிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்,
ஆமென். பிள்ளைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. அறிக்கையிட்டவர்கள் அமருங்கள், முழங்காலில் நிற்போம். ஹல்லேலூயா. ஆமென். அறிக்கை செய்யாதவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். எவ்வளவு நேரம்னாலும் நீ அறிக்கையிட்டு நீ சரியானால் போதும். ஆமென், 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 ஆமென். ஷஹரபானியா கர்பிலாங்கரா நிதீனமானா. ஓ காட். வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காத. நீ இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்மாரி மலையின் சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா. பின்மாரி மலையின் சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறக்கக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. ஆமென். ஓ லிஷஹைனா பாரிபானா. ஓ துனிபிக்கரமக்கத்துரமானியா.